நமச்சிவாய. வாழ்க வளமுடன். ஜோதிட நூல்களை பற்றி ஆராய்ந்து வானையிலும் படித்து கிரகங்களின் நிலைமையை அறிந்து அதற்கேற்ப ஜோதிட பலன்களை சொல்வதுதான் மிகச் சிறப்பு. பலரும் என்னிடம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலியா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல கேட்கிறார்கள். மனித வாழ்க்கையில் சிலர் படிப்படியாக முன்னேறி புகழ், பெருமை, அந்தஸ்து, பொன், பொருள், சொத்து என முன்னேற்றம் காண்பார்கள். வேறு சிலருக்கு பரம்பரை அடிப்படையில் இந்த பாக்கியங்கள் அமையலாம். ஆனால் சாமானிய குடும்பத்தில் பிறந்த சிலர் திடீரென முன்னேற்றம் காண்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். சட்டென்று ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையே அதிர்ஷ்டகரமாக மாறிவிடுகிறது உண்டு. இப்படியான அதிர்ஷ்ட யோகம் ஜாதகப்படி யார் யாருக்கு அமையும் என்பதை ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன. சில விளக்கங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. அதியோகம். ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் வீடுதான் ஜன்ம ராசி. அந்த ஜன்ம ராசியிலிருந்து எண்ணி வரும் 6, 7, 8 ஆகிய வீடுகளில் சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் ஆகியோர் தனித்தனியாகவோ அல்லது இணைந்தோ காணப்பட்டால் அந்த அமைப்பு அதியோக அமைப்பு ஆகும். ராசியிலிருந்து கணக்கிட வேண்டும். இந்த யோகம் அமைந்த ஜாதகர் ஏழையாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கும் பெரும் செல்வத்தையும் அந்தஸ்தையும் இந்த யோகம் தந்துவிடும். ஜன்ம லக்னத்திலிருந்தும் இந்த யோகம் கணிக்கப்படுவது உண்டு. அதற்கு லக்ன ஆதியோகம் என்று பெயர். இன்னொன்று விபரீத ராஜயோகம். பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் சில இடங்களில் சுப வீடுகளாகவும் சில இடங்கள் அசுப வீடுகளாகவும் அறியப்படும். ஜென்மலக்கத்திலிருந்து எண்ணி வரும் 1, 5, 9 ஆகியவை திரிகோண வீடுகள் என்று சொல்லப்படும். முதல் தர சுப வீடுகளாகும் இவையெல்லாம். அடுத்து 1, 4, 7, 10 ஆகிய இடங்கள் கேந்திர இடங்கள் என்று சொல்லப்படும். ஜென்ம லக்னத்திலிருந்து எண்ண வரும் 6, 8, 12 ஆகிய இடங்கள் அசுப வீடுகளாகும். ஜாதகத்தில் இப்படி சொல்லப்பட்ட அசுப வீட்டு அதிபதி கிரகங்கள் தனித்தனியாக 6, 8, 12 ஆகிய வீடுகளில் ஆட்சியாக இருந்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ அசுபம் விலகி விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஏழ்மையில் வாடும் அந்த ஜாதகர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெரும் செல்வந்தராகும் நிலை உயரும். இந்த ராஜயோகம் அவருக்கு கிடைக்கும். நீச்ச பங்க யோகம், நீச்ச பங்க ராஜயோகம் என்று உண்டு. பொதுவாக 9 கிரகங்களும் 12 ராசி வீடுகளில் இருக்கும் நிலையை பொறுத்து அந்த கிரகம் உச்சம், ஆட்சி, நட்பு, நீச்சம், பகை ஆகிய நிலைகளை அடைவதாக ஜோதிடம் கூறுகிறது. உதாரணமாக சூரியன் மேஷத்தில் உச்சமாகவும், சிம்மத்தில் ஆட்சியாகவும், கடகத்தில் நட்பாகவும், துலாத்தில் நீச்சமாகவும், மகரத்தில் பகையாகவும் இருப்பதாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி ஒருவரின் ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகம் தன்னுடைய நீச்ச நிதியை வீட்டில் இருந்தால் நீச்சம் பெறுகிறார் என்று கூறலாம். அப்படி ஒரு கிரகம் எந்த வீட்டில் நீச்சம் பெறுகிறதோ அந்த இடத்துக்கு உரிய கிரகம் தமக்குரிய உச்சம் அல்லது ஆட்சி வீட்டில் அமைகிறார் என்றால் நீச்ச நிலை விலகி நீச்ச பங்க ராஜயோகம் அமைந்துவிடும். மேற்கூறிய யோகங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டாகும். நீங்களும் அதிர்ஷ்டசாலி ஆகலாம். இந்த ஜாதக நுணுக்கங்களை நீங்களே உங்கள் ஜாதகத்தை முன்வைத்து தெரிந்து கொள்ளலாம். அல்லது அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று நீங்கள் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.